கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்படும் 4 அலகுகளின் கட்டுமான பணிகளை இந்திய அணுசக்தி கழக அதிகாரிகள் மற்றும் ரஷ்ய நாட்டு தூதர் அடங்கிய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மருதுபாண்டி. அவரிடம் பேசலாம். மருதுபாண்டி, தற்பொழுது அந்த கட்டுமான பணிகள்லாம் எந்த நிலையில இருக்கு? எவ்வளவு நிறைவு செய்யப்பட்டிருக்கு? மேலும் ரஷ்ய அதிகாரிகள் குழுவினர்லாம் வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க? எத்தனை பேர் வந்திருக்காங்க? நிச்சயமாக அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பகுதியில் அணுமின் நிலையமானது கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் ஆலை 1 மற்றும் 2 ஆனது சுமார் 17,000 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு சுமார் தலா ஒரு யூனிட்டில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தியானது துவங்கப்பட்டு சுமார் 2000 மின் உற்பத்தியானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியா மற்றும் ரஷ்யா கூட்டமைப்பில் இந்திய அணுமின் நிலையத்தின் கழகத்தின் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கட்டுமான பணிகள் என்பது முழுமையாக முடிந்து தற்போது மின் உற்பத்தி வழங்கக்கூடிய நிலையில் தற்போது 3 மற்றும் 4, 5, 6 என்ற 2 கட்டங்களாக 4 அணு உலைகள் புதிதாக கட்டுமான பணி என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். கூடங்குளம் பகுதியில் அந்த புதிதாக கட்டக்கூடிய 3வது அணு உலை பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொதுவாக இந்த கூடங்குளம் பகுதியில் முதல் மற்றும் 2 அணு உலையை கட்டும் பொழுது இந்த 2013ஆம் ஆண்டுகளில் பல்வேறு எதிர்ப்புகளை மத்தியில் அது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு அது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்து தற்போது மின் உற்பத்தி என்பது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து 3வது மற்றும் 4வது இந்த கட்டுமான பணி என்பது கடந்த 2017ஆம் ஆண்டு துவங்கியிருந்த நிலையில் தொடர்ந்து அதற்கான பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு அந்த கட்டுமான பணிக்கு தேவையான ஒவ்வொரு வகையான திட்டமிடுதல் என்பது ரஷ்ய நாட்டு தொழில்நுட்பத்துடன் செய்யும் பணியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சுமார் 3 மற்றும் 4வது அலகு யூனிட் தயாரிப்புக்கு சுமார் 39,000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் தீட்டப்பட்டு அதற்கான பணிகள் என்பது தீவிரமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் குறிப்பாக இந்த பணிகள் என்பது 2017ஆம் ஆண்டு துவங்கியிருந்தாலும் 3 மற்றும் 4ஆம் பணியாக இருக்கக்கூடிய 3வது யூனிட்டில் சுமார் 72% பணிகள் என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதேபோல இந்த 4வது யூனிட்டில் 62% பணிகள் என்பது முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. இருப்பினும் 3வது மற்றும் 4ஆம் யூனிட் பணிகள் என்பது 2024ஆம் ஆண்டு முழுமையாக முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கொரோனா காலம் என்பதால் அந்த பணிகள் துவங்குவதில் பல்வேறு தாமதங்கள் என்பது ஏற்பட்டது. அதன் காரணமாக அந்த பணிகளை தீவிரப்படுத்துவதற்காகவும் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அதற்கான ஆலோசனைகள் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது ரஷ்யாவில் இருந்து அந்த ரஷ்ய தொழில்நுட்ப அதிகாரிகள் கொண்ட மற்றும் ரஷ்ய தூதர் மூலம் அந்த குழுக்களானது தற்போது கூடங்குளம் வந்திருக்கிறார்கள். இந்த குழுவில் இந்திய அணுசக்தி நிலையத்தின் இயக்குநராக இருக்கக்கூடிய பவுன் சந்திர பதக் மற்றும் கூடங்குளம் இயக்குநர் உள்ளிட்டோர் அதிகாரிகள் தொடர்ந்து 2வது நாளாக தற்போது கூடங்குளம் வளாகத்தில் முழுவதும் ஆய்வு பணி என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 3 மற்றும் 4 கட்டப்படக்கூடிய அந்த இறுதிக்கட்ட கட்டுமான பணி என்பது எவ்வாறு நடைபெற்று வருகிறது, அந்த கட்டுமான பணிகள் தற்போது வரை என்ன மாதிரி பணிகள் முடிந்திருக்கிறது என்பது குறித்தும், மேலும் 5 மற்றும் 6ஆம் பணிகள் என்ன மாதிரியான பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை என்பது நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த 5 மற்றும் 6ஆம் கட்டுமான பணிக்கு தேவையான உபகரணங்கள் ரஷ்யாவில் இருந்து கப்பல் மூலம் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த உபகரணங்களை விரைந்து கூடங்குளம் பகுதிக்கு கொண்டு வந்து அதற்கான பணிகளையும் தொழில்நுட்ப பணிகளையும் மேற்கொள்ள அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3ஆம் அணு உலை என்பது இந்த உலை கட்டுமான பணி என்பது கிட்டத்தட்ட ஒரு 80% அளவிற்கு நிறைவடைந்திருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2024 இறுதிக்குள் அல்லது 2025க்குள் 3 மற்றும் 4 முழுமையாக முடிக்கப்பட்டு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும், இது தவிர 3வது அணு உலையின் அந்த குவிமாடம் எனக்கூடிய அந்த இறுதிக்கட்ட அந்த கட்டுமான பணியின் இறுதிக்கட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அணு நீராவி சப்ளை சிஸ்டம், மெயின் கூலிட்டர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகள் என்பது முழுமையாக நிறைவேந்திருப்பதாகவும், இது தவிர 6வது உலையாக இருக்கக்கூடிய அந்த 6வது உலையின் அஸ்திவாரம் என்பது முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்திவார பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு அதற்கென கட்டுமான பணிகளும் தற்போது துவங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த அணு உலையின் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய அந்த அணு உலைக்கான ஹெக்ட்ரோ டெக்னிக் கட்டுமைப்பு என்பது முழுமையாக முடிந்திருக்கிறது. மேலும் இந்த கட்டுமான பணிகளை விரைவாக முடிப்பதற்கும் கட்டுமான பணியில் ஏற்படக்கூடிய தோய்வுகளை கண்டறிந்து அதை சீர் செய்வதற்கு பல்வேறு வகையான ஆலோசனைகளையும் அந்த ரஷ்ய குழுவினர் தொடர்ந்து அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர இந்த கூடங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் வழியாக சாலை மார்க்கமாகத்தான் துறைமுகத்திலிருந்து தேவையான உபகரணங்கள் என்பது எடுத்து வரப்படுகிறது. ஆகையால் எந்த ஒரு தடங்களுமின்றி உபகரணங்களை விரைந்து கொண்டு வருவதற்கு மாநில அரசு துணையும் அதனுடைய ஆலோசனைகளும் பெற வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்கான பணிகளை முடித்து விரைவாக அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய அதிகாரிகளுக்கு ரஷ்ய அதிகாரிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் ரஷ்ய தூதராக இருக்கக்கூடிய ரஷ்ய தூதர் நேற்று முதல் நாள் ஆய்வு பணியை முடித்த பிறகு அவருடைய தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இங்கு ஆய்வு செய்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம்
விளம்பரப்படுத்தியும் பதிவு செய்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையமானது இந்திய மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பின் மூலம் கட்டக்கூடிய இந்த கட்டுமான பணிகள் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் அமைந்திருப்பதாக தன்னுடைய கருத்தையும் அந்த ட்விட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த 2ஆம் நாள் ஆய்வுக் கூட்டம் என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மாலை வரை இந்த கூட்டம் நடைபெறும். இதற்கு பிறகு இந்த கட்டுமான பணியில் பல்வேறு ஆய்வுகள் முடிக்கப்பட்டு இவர்களின் பகுத்தாய்வு பணிகளும் மற்றும் ஆலோசனைகளுக்கு பிறகு ஏதேனும் திட்டங்களில் மாற்றம் இருந்தாலும் அது குறித்த அறிவுரைகளையும் அவர்களுக்கு வழங்க இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்படும் 4 அலகுகளின் கட்டுமான பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.